அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 2ஆம் நாள். திருவெம்பாவை பாடல் 2ஐயும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தினையோ நேரிழையாய். நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் மிக அழகாக இந்த பாடலை பாடியிருக்கார். 2 தோழி பெண்கள் பேசுவதாக அமைந்த பாடல் தான் இந்த பாடல். 2 பேரும் முதல் நாள் இரவு உறங்க செல்வதற்கு முன்னாடி என்ன பேசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நீராடிட்டு நாம் சிவபெருமானை வணங்க போகலாம் அப்படின்னு பேசிட்டு போய் தூங்குறாங்க. மறுநாள் விடிஞ்சு ஒரு பெண் மட்டும் எழுந்து நீராடிட்டு இறைவனை வழிபடுறதுக்காக வராங்க. இன்னொரு பெண் உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. அப்போ அவர்கள் இருவருக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடலாகத்தான் இந்த பாடலானது அமைந்திருக்கு. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், என்னுடைய பாசம் முழுக்க, என்னுடைய அன்பு முழுக்க, என்னுடைய நினைவு முழுக்க யாருடையது அப்படின்னா சிவபெருமானுடையது தான் அப்படின்னு சொல்லுவியே. அதுவும் பரஞ்சோதி, இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை, இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுப்பவர், ஜோதி வடிவாக காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமானுக்குத்தான் என்னுடைய அன்புன்னு சொல்லுவியே. பகல் நாம் பேசும் போதெப்போது, நம்ம ராத்திரினும் தெரியாம பகலனும் தெரியாம எத்தனையோ நாட்கள் இறைவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கோமே. அப்போதெல்லாம் என்னுடைய அன்பு முழுமையும் இறைவனுக்கு தான் அப்படின்னு சொன்னியே. இப்போதான் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, ஆனால் இப்போ நீ உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் எதை மேலே வச்சிருக்க அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்சு மெத்தை மேலே உறங்குற பார்த்தியா, அந்த உறக்கத்தின் மீது வச்சிட்டியே. நேரிழையாய், அழகிய பொருத்தமான நகைகளை அணிந்துள்ள பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த உறங்குகின்ற பெண் மேலே கோவப்படலை, கொஞ்சம் கிண்டலாக அவங்க கேட்குறாங்க. அந்த உறக்கத்தில் இருந்த பெண்ணும் இப்போ எழுந்துட்டாங்க. அவங்களும் கோவப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூப்பிட்ட அதே நேரிழையாய் அப்படிங்கிற வார்த்தையவே நேரிழையீர் அப்படின்னு கூப்பிட்டு, சீச்சி இவையும் சிலவோ, அட நான் ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டேன், அதுக்காக இறைவன் மீது எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவியா. விளையாடி ஏசும் இடம் ஈதோ, நீ விளையாடி என்னோட விளையாடி என்னை திட்டி ஏசுகின்ற இடம் என்னுடைய வீட்டு வாசல் தானா? அங்கே பாரு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்க எல்லாருமே நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்களே, இது நியாயம்தானா அப்படின்னு கேட்குறாங்க. சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். விண்ணுலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் வணங்கியும் கிடைக்காத சிவபெருமானினுடைய அருள், அதை நான் பெறுவதற்கு வரமாட்டேன்னு சொல்வேன்னா, தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இந்த தேசம் முழுக்க நிறைந்து காணப்படுகின்ற சிவபெருமான், சிவலோகநாதனாக காட்சியளிக்கின்ற சிவபெருமான், தில்லை சிற்றம்பலத்துள் வீற்றிருக்கின்ற சிவபெருமான், அந்த ஈசனுக்கு நான் அன்பர் இல்லை, அவருடைய அடிமை இல்லை அப்படின்னு நான் எங்கேயாவது சொல்வேனா? வா இருவரும் சென்று இறைவனை வணங்குவோம் என்று கூறுவதாக இந்த பாடலை மாணிக்கவாசகர் இயற்றியுள்ளார். நாளை மற்றொரு திருவெம்பாவையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.